வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்காங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில யோகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவாங்க. கூடவே சூரியன், சுக்கிரன், புதனுடைய சேர்க்கை என்பதும் இருக்கு. ஸோ இது மேசராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் ஆரம்பத்துல அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக காணப்படுது. மாதத்தின் பிற்பகுதியில யோகஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக காணப்படுது. அதனால மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமங்கள், அலைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில இது எல்லாத்துலயுமே ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கு. பட் பொதுவான நிலைகள்ல மேசராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் அலைச்சலான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வெளி விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகள் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான். ஏதோ ஒரு விஷயங்கள், காரியங்களுக்காக அடிக்கடி வெளியில போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். சமீப காலத்துல மேசராசிக்காரங்க கொஞ்சம் வெளி விஷயங்களோ அல்லது மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்களோ அதிக ஈடுபாடுகளை காட்டி வந்திருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருக்கவும் வந்திருப்பாங்க. கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அதிகமாக இருந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள் இருந்தெல்லாம் இந்த மாதம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குறிப்பா மாதத்தின் பிற்பகுதியில இந்த நிலைகள் இருந்து சற்று விலகி வரக்கூடிய நிலைமை என்பது உண்டு. பொதுவா மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரலாகவே எப்பவுமே வருடத்தினுடைய கடைசி பகுதிகள் அப்படின்னு வரும்போது, அதாவது இந்த நவம்பர், டிசம்பர் டைம் எல்லாம், ஜனவரி டைம் எல்லாம் வரும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாயிடும். தானாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அல்லது அது சார்ந்த விஷயங்கள்ல லயித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாயிடும். ஒருவேளை ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவர்கள் கூட மற்றவங்க மேல கொஞ்சம் அதிக அஃபெக்ஷனோட, நல்ல ஒரு கேர் டேக்கிங்கோட அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஒரு இயல்பான குணமும் சுபாவம் அவங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகரிச்சுட்டு வரும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க அப்படிதான் தனக்கு அப்படிங்கிறதை காட்டிலும் மற்றவங்களுடைய சுக சந்தோஷங்களுக்காக சில விஷயங்களை தானாக முன் வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்ப உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை அவங்க முன் வந்து செய்வாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு அனுசரணையான நிலைகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு முழுவதுமாகவே உண்டு. ஸோ ஒன்று ஆன்மீக விஷயங்கள நல்ல ஈடுபாடுகளை காட்டுவாங்க, இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சுமூகமான அமைப்புகள் பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும்.
பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கு. புதிய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தொய்வு நிலைகளை தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ மேசராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எடுத்தங்கூத்தனெல்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல காரியங்கள் ஈடுபடாதீங்க. எதுவுமே முழுவதுமாக உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் காரியங்களை மட்டும் ஈடுபடுங்க. வழக்கமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலை கொடுக்கதா இருக்கும். நிறைய தடைத்தாமதங்கள் பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதனால புதிய முயற்சிகளில் மேசராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும். சமீப காலத்தில் இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகள் விரயங்கள் அலைச்சல் போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலங்களில் இந்த காசு பண்ண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்களாக இருந்துட்டு வரும். 10 ரூபாய் எடுத்து வச்சாலும் 20 ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கும். இந்த காசு பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான சூழல் தான் மேசராசிக்காரங்களுக்கு. அது இந்த டிசம்பர் மாதத்திலும் முழுமையாகவே இருக்கு. ஸோ அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே மேசராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறதே ஸோ இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படின்னாலே தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கத்தான் செய்யும். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சில விஷயங்கள் காரியங்களை செய்துட்டு வருவீங்க. மற்றவங்க வாண்டடா சில விஷயங்கள்ல உங்களுக்காக அப்படின்னு வருவாங்க. பட் உங்களுக்கு அது பிடிக்காத தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்ல அதிகரிக்கும். பட் இதெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் பொது விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் முன்னாடி சொன்ன ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதில் நல்ல விஷயங்களை பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக யோக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே டீப்பா இன்வால்மெண்ட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கும் மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் அது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தனிப்பட்ட நிலையில் அது குடும்ப விஷயங்களுக்காகவோ குடும்பத்தோடு சேர்ந்தோ வெளியிடங்களுக்கு தொலைதூர பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கொஞ்சம் பிரயாண அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யுது. பட் தேவையின் அடிப்படையில் பிரயாணங்கள் வகையில சாதகமான அமைப்புகளையும் பார்த்து ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கு. பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும். பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள்ல ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டி வரவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற நிலைகள் இருக்கு. சமீப காலத்துல உடன்பிறப்புகள் வகையில சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துட்டு தான் வரும். கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருந்துட்டு வருவாங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கு. அண்ட் மேசராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வகையில கொஞ்சம் பட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது. பட் இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் தவிர்க்க முடியாததான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி போகும்போது அது கொஞ்சம் சலிப்புகளை தட்டும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த அனுசரித்து போகக்கூடிய நிலைகளும் கூட ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகத்தான் காணப்படும். ஸோ கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்போது இந்த மாதம் எல்லாம் ஓகே தான். பட் சம்திங் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஏதோன்னு மன ரீதியாக ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த உணவு நிலைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இரண்டுமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடியதாக தான் இருக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க. அவங்க மனம் போன போக்குல எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய நிலைகள்ல செயல்பட்டு வரலாம். குழந்தைகள் சில விஷயங்கள் கொஞ்சம் வீண் பிடிவாதங்கள் பிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி குழந்தைகள் வகையில நல்ல விஷயங்கள் தான். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது நல்லது அப்படின்னு சொல்றதுக்குள்ள, கெட்டதுன்னு சொல்றதுக்குள்ள சூழ்நிலை சூழ்நிலை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓகே தான். பெரிய அளவில் சங்கடம் இல்லை. எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் இருக்கு. மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் முயற்சியை எடுக்கணும். ஏன்னா மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கல்வி வித்தைகளில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது அவசியம். ராசிநாதனும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க, 6 கூடவன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மன ரீதியான சோர்வுகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். இவ்வளவு செஞ்சும் கடைசியில் இப்படி சொல்றாங்களே, இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை பார்த்து நொந்து கொள்ளக்கூடிய தன்மை அல்லது மற்றவங்களை நினைத்து சஞ்சலம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கடி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த உடல்நல விஷயங்கள், மன ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. இருக்கிற விஷயங்களும் சரியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசராசிக்காரங்களுக்கு சாதகமா இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அவங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். அதுல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய நிலைகளும் உண்டு. சோராலா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இது அலைச்சலோடு ஆதாயம் தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.